இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு கப்பர்நகமுக்கு வரும்போது டாக்ஸ் கலெக்ட் பண்ணுறவங்க பேதுருட்ட வந்து கேட்பாங்க, உங்கள் போதகர் வரி செலுத்துகிறது இல்லையா என்று. பேதுரு ஆண்டவர்கிட்ட கேட்காமலே சொல்லிடுவார், அவர்கிட்ட செலுத்துகிறார் என்று சொல்லிவிட்டு இயேசுவினிடத்தில் வரும்போது ஆண்டவர் கேட்குறார், உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியில் ராஜாக்கள் பிள்ளைகளிடத்திலா அந்நியரிடத்திலா யாரிடத்தில் வரியை வாங்குவார்கள்? கேட்கும்போது அந்நியரிடத்தில் என்று பேதுரு சொல்லுகிறான். அப்படின்னா பிள்ளைங்க செலுத்துகிறது இல்லையே என்று சொல்லிவிட்டு தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு என்று சொல்லி இந்த காரியத்தை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இதிலிருந்து தியானத்துக்காக இந்த வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைத்து ஜெபிக்கிறேன். நல்ல கவனமாக கேளுங்க. நமக்கு வேண்டிய நன்மையை அவர் வைத்திருக்கிறார். இங்கே பேதுருவுக்கும் டாக்ஸ் கொடுக்கணும், பேதுருவுக்கு கொடுக்கணும். அப்போ பேதுரு கையில் பணம் வேணும். அந்த பணத்தை தேவன் எங்கே வைத்திருக்கிறார் என்றால் ஒரு மீனின் வாய்க்குள்ளே வைத்திருக்கிறார். நான் இது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த காலை வேளையில் உங்களோடு கூட பேசுகிறேன். உங்களுக்கு வேண்டிய நன்மையை அவர் வைத்திருக்கிறார். அவர் வைத்திருக்கிறார். அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இரண்டாவது, அது எங்கே இருக்கும் என்பதை அறிவிக்கிறார். பேதுரு இயேசுவினிடத்தில் வந்தபோது அவர் அறிவிக்கிறார், அது எங்கே இருக்கும், நீ போ, கடல்ல போ, தூண்டில போடு என்று சொல்லி அது எங்கே இருக்கிறது என்பதை அறிவிக்கிறார். மூன்றாவது, அதை எப்படி அடைய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார், காண்பித்து கொடுக்கிறார். எந்த ஒரு நன்மையையும் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்து, ஆமென், அதை எப்படி அடைய வேண்டும் என்கிற வழிமுறையை கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். பேதுருவினிடத்தில் சொல்லுகிறார், நீ தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீன் அதை வாயை திறந்து பார், அப்பொழுது நீ ஒரு வெள்ளிப்பணம் இருப்பதை காண்பாய். அது எப்படி அடைய வேண்டும் என்று அவர் காண்பித்து கொடுக்கிறார் அல்லது கற்றுக் கொடுக்கிறார். நான்காவது, அதை என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிறார். ஒரு நன்மையை பார்ப்பது மாத்திரமல்ல, கையில் எடுப்பது மாத்திரமல்ல, அதை என்ன செய்ய வேண்டும், அதிலே என்ன செய்ய வேண்டும். நல்ல கவனமாக கேளுங்க. இங்கேதான் கர்த்தர் பேதுருவினிடத்தில் சொல்லுகிறார், நன்மையை அவர் வைத்திருக்கிறார், அது எங்கே இருக்கும் என்பதை அறிவித்தார், அதை எப்படி அடைய வேண்டும் என்பதை காண்பித்தார். அவன் எல்லாம் செய்யும்போது கடைசியில் சொல்லுகிறார், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் செலுத்து என்று சொல்லுகிறார். தேவன் தருகிற ஆசீர்வாதங்களில் அல்லது தேவனால் நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் தேவனுக்குரியதை செலுத்த வேண்டும். வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மையை பெற்றாலும் அதற்குரிய மகிமையை தேவனுக்கு செலுத்தணும். ஆமென். தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்தணும். நன்மையை பெற்றுக்கொள்ள மாத்திரம் அவரிடத்தில் வருகிறவர்களா அல்ல, பெற்றுக்கொண்டவர்கள் அவருக்குரிய மகிமையை, அவருக்குரிய கனத்தை, அவருக்குரிய நன்றியை நிச்சயம் செலுத்த வேண்டும். ஆண்டவர் பேதுருவினிடத்துல நன்மையை காண்பித்து அதை எடுக்க வைத்து விட்டு சொல்லுகிறார், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும். ஆமென். என கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, ஒரு நாளும் நான் போனேன் கடலுக்கு, நான் தூண்டில் போட்டேன், நான் பிடித்தேன், நான் வாயை திறந்தேன், நான் அந்த பணத்தை எடுத்தேன் என்று தேவனுக்குரிய மகிமையை ஒரு நாளும் நாம் எடுக்காதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். என் சாமர்த்தியம், என் பலன், என் கையின் பலன், நான் உழைத்தேன், நான் சம்பாதித்தேன் என்று ஒரு நாளும் சொல்லாதிருங்கள். சம்பாதிக்க உழைக்க வேண்டிய ஞானத்தையும் கிருபையையும் தந்தவர் நம் தேவன். பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்கிறேன் என்று. அவருக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரியுங்கள்.
அவருக்குரிய மகிமையை அவருக்கு முதலாவது செலுத்துங்கள். அதை எடுத்து ஆண்டவர் சொல்கிறார், எனக்காகவும் உனக்காகவும் முதலாவது கர்த்தருக்குரியதை செலுத்துங்கள். கர்த்தருக்குரிய மகிமையை செலுத்துங்கள். அவருக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தரே எல்லாவற்றையும் நடப்பிக்கிறார். கர்த்தரே எல்லா நன்மையும் வைத்திருக்கிறார். கர்த்தரே அதை நமக்கு அறிவிக்கிறார். கர்த்தரே அதை அடைய வேண்டிய வழியை காண்பிக்கிறார். சுதந்திரிக்கிற அன்பு சகோதரா சகோதரி, சுதந்திரிக்க போகிற அன்பு சகோதரா சகோதரி, அவருக்குரியதை அவருக்கு செலுத்துங்கள். உங்களுக்குரியதை நீங்கள் சுதந்திரியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இரக்கமுள்ள தேவனே, பரிசுத்த பிதாவே, நன்றி நிறைந்த இருதயத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்த எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே அப்பா, எங்களை வாழ வைக்கிறவர், எங்களை வழி நடத்துகிறவர், எங்களுக்கான நன்மையை வைத்திருக்கிறவர், அதை அடைய வேண்டிய வழியை காண்பித்து தருகிறவர், எல்லாம் செய்கிறது நீங்க ஆண்டவரே. அதனுடைய மகிமையை கொஞ்சமும் குறையாமல் உமக்கு செலுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே, நாங்கள் அல்ல அப்பா, நீரே ஆண்டவரே, நீரே எங்களுக்கு வேண்டிய கிருபையை, சுகத்தை, பலத்தை தந்து ஒவ்வொரு நாளும் நடத்துகிறீர். இதை உணர்ந்து உமக்குரிய மகிமையை நாங்கள் எவ்வளவேனும் குறையாமல் செலுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். ஆசீர்வதி. இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.